வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ ஸ்வீட் பூந்தி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். தேவையான பொருட்கள் இன்கிரீடியன்ஸ் ரொம்ப கம்மியானது. கடலை மாவு, சர்க்கரை, அவ்வளோதான். கடலை மாவு பேசன் 1 கப் எடுத்திருக்கேன். சுகர் 1 கப், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கீ, கொஞ்சம் ஏலத்தூள், முந்திரி, திராட்சை, இது மட்டும்தான் இதுக்கு தேவை. இப்போ எப்படி மாவு கரைச்சி பூந்தி இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ மாவை ஒரு பவுலில் போட்டுருங்க. போட்டுட்டு சிறிதளவு சால்ட், ரொம்ப பிஞ்ச் டேபிள் சால்ட் போடுங்க. போட்டு இந்த நெய்யை இதில் விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துருக்கேன். அது எந்த ஆயில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை கீயை விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி விட்டு, முதல்ல கடலை மாவு கரைக்கையில் கொஞ்சம் திக்காக, ரொம்ப எல்லா தண்ணியும் ஊற்றிடக்கூடாது. மாவை கொஞ்சம் முதல்ல திக்காக கலந்துக்கணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லூஸாக தண்ணி விட்டு வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா முதலே நிறைய தண்ணி விட்டா நிறைய கட்டி ஃபார்ம் ஆகிடும். பாருங்க, மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கணும். ரொம்ப தண்ணி வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக கீழே விழாமையும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும் இது மாவு. இதுக்கு 1 கப் மாவுக்கு ஒரு 1/2 கப் வாட்டர்லேருந்து 3/4 கப் வாட்டருக்குள்ளே தான் செலவாகும். அது அந்த குவாலிட்டி ஆஃப் மாவை பொறுத்தது, தண்ணியோட கரெக்ட் மெஷர்மெண்ட்டு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலந்துக்கோங்க. இப்போ பூந்தி போடலாம். வானொலி சட்டியில் எண்ணெய் காய போட்டு, எண்ணெய் காய்ச்ச உடனே ஒரு பூந்தி கரண்டியை கரெக்ட் டிஸ்டன்ஸில் வச்சுக்கிட்டு இப்படி விடுங்க. பூந்தி நல்லா அழகாக முட்டாக வரும். நான் இந்த மாவில் ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணலை. ஏன் ஆட் பண்ணலைன்னா, நீங்கள் பூந்தியோட கரெக்ட் பதத்தை இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது கலரை ஆட் பண்ணீங்கன்னா. இப்போ இந்த லைட் எல்லோலேருந்து லேசாக சிவக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். அப்போ தான் அது சாஃப்ட் பூந்தியாக இருக்கும். அதுக்காக நான் கலர் ஆட் பண்ணலை. இந்த சத்தம் அடங்கின உடனே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்போ எடுத்துடணும். கொஞ்சம் வெந்த பிறகு தான் கரண்டியை விட்டு நீங்கள் திருப்பி விடணும். பாருங்க, சத்தம் அடங்கிடுச்சு, கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா பூந்தியவும் அரிச்சு ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் விரித்து அதில் இந்த பூந்தியை போட்டுருங்க. இது மாதிரி மாவு ஃபுல்லாக பூந்தி போட்டு தனியாக எடுத்து வச்சுருவோம். பூந்தி கரண்டி மறுமுறை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அடியில் மேலே வெட் கிளாத் வச்சு தொடச்சிட்டு திருப்பி பூந்தி இடுங்க. பாருங்க, இப்போ ஒத்தாப்புல பூந்தி பொரிச்சு எடுத்து வச்சுட்டோம். இனி பாகு வைப்போம். பாகு எப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, 1/2 கப் சர்க்கரை, 1 கப் சர்க்கரையும் அதில் போட்டேன். 1 கப் மாவுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சுகர் அதை போட்டுட்டு அதில் தண்ணி, அதை முங்குற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியா இருக்கும். அதில் அதை விட கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கம்மியாகவும் ஊற்றலாம். ஊற்றிட்டு இப்போ பாகு எடுக்க போகிறோம். குக்கரில் தண்ணி விட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஃபுட் கலர் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பூந்தி கலராக இருக்கணும்னு நினச்சா. இல்லை வேண்டான்னா கலரே கூட ஆட் பண்ணாமல் இருந்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ இது நல்லா கொதிச்சு ஸ்டிக்கியாக வரும். நல்லா கையில் தொட்டிங்கன்னா பிசுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஒரு கம்பி இப்படி எடுத்து விட்டோம்னா நீளும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திடணும். பாருங்க, பாகு கொதிச்சுட்டே இருக்கையில பாருங்க, இப்படி இழுத்து விட்டா, இப்படி எடுக்கையில நீண்ட கம்பி பதம் வருது. ஒரு கம்பி இப்படி இழுத்து விடும் பாகு. இதுதான் சரியான கம்பி பதம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பூந்தி போட போகிறோம். இப்போ இதில் பூந்தியெல்லாம் இட்டு, நம்ம பொரிச்சு வச்சிருக்க பூந்தியை இதில் இட்டு இதை கிளற வேண்டியதுதான். அதில் முன்னால் ஏலத்தூளை போட்டுட்டேன், ஜீராவில் போட்டுட்டேன். இப்போ எல்லா பூந்தியவும் இதில் போட்டுட்டு இதே மாதிரி நீங்கள் கிளறி விட வேண்டியது. வறுத்த முந்திரி திராட்சையை போட்டுருங்க. நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை போட்டுட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா மூடி போட்டு வச்சிருங்க. ஒரு மூடி போட்டு வச்ச பிறகு சர்க்கரை எல்லாம் இழுத்துட்டு நல்லா சாஃப்டாக ஆயிடும் பூந்தி. அதுக்கப்புறம் ஒரு எவ்ரி 1/2 அன் ஹவர், ஒரு 2 ஹவர்ஸ்க்கே நல்லா ஆகும் சாஃப்ட்னஸ் வர்றதுக்கு. 1/2 அன் ஹவர் ஒரு தடவை கிளறி விடுங்க. ரொம்ப நல்ல சாஃப்டான பூந்தி கிடைக்கும். பாருங்க, 1/2 அன் ஹவர் கழிச்சு
திறந்து திருப்பி ஒரு பெரட்டி விடுங்க பூந்தியை. மேலே இருக்கிறது கீழே போயிடணும், கீழே இருக்கிறது மேலே வர மாதிரி இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறிட்டு திருப்பி மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. நல்லா கிளறிட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 2 ஹவர்ஸ்ல ரொம்ப சாஃப்டான நல்ல பூந்தி கிடைச்சிடும். பாருங்க, இன்னொரு 1/2 hour கழிச்சு திறந்து இதை நல்லா கிளறி விட்டுருக்கேன். பாருங்க, நல்லா பொலப்பா எல்லாமே சக் பண்ணிடுச்சு பூந்தி. இதனுடைய சாஃப்ட்னஸ் வர்றதுக்கு, பூந்தி இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு, நல்லா இழுத்து உள்ளுக்குள்ள இறங்கி பாகு சாஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். பூந்தி லட்டும் அதே மாதிரி தான். உருட்டி வச்சதை விட மறுநாள் தான் அந்த பூந்தி அந்த லட்டு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி தான் பூந்தியும் டைம் விட காலையில் போட்டிங்கன்னா ஈவினிங் போல் நல்ல சாஃப்டான மிருதுவான பூந்தி கிடைக்கும். இதுதான் பூந்தி செய்கிற மெத்தட். பாருங்க, ரொம்ப குறைந்த இன்கிரிடியன்ஸ் உள்ள இந்த நல்ல சுவையான பூந்தியை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வெறும் கடலை மாவும் சர்க்கரையும் மட்டும்தான். 1 கப் மாவு தான் போட்டேன். பாருங்கள், இந்த ஃபுல் கப்பு நிறையா வந்திருக்கு பூந்தி. ரொம்ப ஹெல்த்தியும் கூட, எக்கானமியும் கூட, சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். விசேஷ நாட்களில் இதை ரொம்ப சுலபமாக செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்து செலிப்ரேட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க மேலான கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.